அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் மா ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய திருட்டு என்கிற சிறுகதையை உங்களிடம் வாசிக்கப் போகிறேன். இப்பொழுது சிறுகதைக்கு போகலாம். திருட்டு சிறுகதை. யார் பிடிச்சிருந்தாலும் விட்டுருங்க. ஆமாம், நான் பொல்லாதவ, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் ஒன்று, எனக்கு தெரியாமல் போயிடுன்னு மட்டும் நினைக்காதீங்க, சொல்லிவிட்டேன். வீட்டு வாசலில் நின்று உச்சக்குரலில் சிலம்பாயி ஊருக்கே சவால் விட்டாள். சிலம்பாயி இன்றைக்கு வயலிலிருந்து வர நேரமாகிவிட்டது. விளக்கை எடுத்துக்கொண்டு மறுபடியும் தேடினாள். திண்ணையில் கிடந்த நெல் மூட்டை சந்துகளில் தாய்க்கோழி இறக்கைக்குள்ளிருந்து குஞ்சுகள் தலை காட்டின. கூடைக்குள் அவற்றை மூடினாள். அந்த கருப்பு பெட்டக்கோழியை காணவில்லை. வீட்டை சுற்றி தேடினாள். மீண்டும் மீண்டும் தேடினாள். இந்நேரம் அது வந்து அடைஞ்சிருக்கணும். யாரோ பிடிச்சிட்டாங்க. இல்லைன்னா கொக்கு கொக்குன்னு கொஞ்சலோடு அது நெல் மூட்டையில் ஏறி குதிக்கும். எளிதில் பிடி கொடுக்காது. கூடையில் மூடும் வரை பயங்கரமாக கூச்சலிடும். சிலம்பாய்க்கு தாங்க முடியவில்லை. எங்கிருந்தாவது வாசம் வருகிறதா என்று வரும் காற்றில் எல்லாம் தேடினாள். வாசலில் நின்றாள். தெருவில் அலைந்தாள். ஏக்கா, சின்னம்மாக்கா, என் கருப்பு கொள்ளையை காணாமக்கா. சந்தேகப்படுவதை காட்டிக்கொள்ளாமல் தேடினாள். வீடு வீடாக சமையல் வாசம் பிடித்தாள். துப்பு கிடைக்கவில்லை. சிலம்பாய்க்கு இருப்பு கொடுக்கவில்லை. திருட்டுக்கோழி சமையல் நடுராத்திரியில் தான் நடக்கும். இன்னும் கோழி செத்திருக்காது. நினைத்து கொண்டே நடந்தவள் அடுத்த வீட்டில் நின்றாள். ஏண்டி கண்ணம்மா, உங்கள் கோழியோட கோழியை வந்து அடைஞ்சிருக்கான்னு பாருடி. கண்ணம்மா வீட்டில்தான். சிலம்பாய்க்கு சந்தேகம். நீ ஏன் வந்து பாருக்கா, அப்புறம் நான் பார்த்தாலும் உனக்கு நம்பிக்கை இருக்காது. சொல்லிக்கொண்டே விளக்கெடுத்து வந்து மூடி கிடக்கும் கோழி கூடைகளை திறந்து காட்டினாள். பிடிச்சிருந்தா இந்தா, வெளியில தான் கவுத்துருப்பா. சிலம்பாய்க்கு சந்தேகம் போகவில்லை. ஆனாலும் காட்டிக்கொள்ளவில்லை. இல்லடி கண்ணம்மா, ஆணையை காணாமுன்னு பானையில் தேடினாங்கிற கதை தாண்டி பறி கொடுத்தவ மனசு பதறது. உங்களுக்கு கேலியாத்தான் இருக்கும். சிலம்பாயி பொய்யா கோபித்து அங்கிருந்து நடந்தாள். இது என்ன, அந்த அக்கா என்ன சொன்னாலும் கோச்சிக்குது. பேசிக்கொண்டே கண்ணம்மா வீட்டிற்குள் சென்றாள். சிலம்பாயி தனக்குத்தானே பேசிக்கொண்டு வீடு வந்தாள். அப்போதுதான் குருநாதன் வயலிலிருந்து வந்து மண்வெட்டியை மாட்டு தொழுவத்தில் மாட்டிவிட்டு வியர்வையை துடைத்தவாறு வாசலில் நின்றான். கருப்பு பொட்டக்கோழியை காணோம். நானும் தேடாத இடம் இல்லை. எவ்வளோ பிடித்தாளுவ. சிலம்பாய்க்கு மெதுவாக பேச வராது. சத்தத்தில் இரவு அதிர்ந்தது. சரி சரி விடு, காலையில் பார்த்துக்கலாம். குருநாதன் எப்போதாவது தான் பொண்டாட்டியை அடக்கி பேச முடியும். இது போன்ற சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு. ஆமாம், நீ ஒரு மனுஷன். உன்னை கட்டிக்கிட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். சிலம்பாயின் ஏமாற்றம் குருநாதன் மீது வெடித்தது. இதற்கு குருநாதன் பேசாமல் இருக்க முடியாது. ஏண்டி, கோழி திருட்டு போனதுக்கு என்ன கட்டிக்கிட்டதுக்கு என்னாடி சம்பந்தம்? குருநாதரின் குரலில் சமரசம் வழிந்தது. ஆமாம், உன் மேலே ஒரு அத்து இருந்தா கோழியை பிடிப்பாளுவளா? சரி சரி, காலையில் பார்ப்போம், விடு. ஊர் அசம்படிக்கும் போச்சு. சொல்லிக்கொண்டே குருநாதன் குனிந்து வீட்டு திண்ணையில் உட்கார்ந்தான். காலையில் என்னத்த பார்ப்ப? கோழி மசரை கூட குப்பையில் போய்ச்சிடுவாளுவ. அப்புறம் என்னத்த பார்க்கறது? இப்போவே எதனாச்சும் பண்ணணும். சிலம்பாய்க்கு தொண்டை அடைத்தது. முந்தானையால் கண்ணையும் மூக்கையும் துடைத்து கொண்டாள். முறை வைத்து கொண்டது போல எப்போதும் குறைந்தது 2 கோழிகளாவது வீட்டில் முட்டையிட்டு கொண்டிருக்கும். சிலம்பாய்க்கு வீட்டு கைச்செலவு கவலையில்லாமல் போகும். கோழி என்றால் சிலம்பாய்க்கு உயிர். சீக்கு வந்தால் தவிர அவள் கோழி சாப்பிட்டதில்லை. வாசல் கூட்டி சாணி தெளித்ததும் பொழுது விடியும். கோழி கூடைகளை சிலம்பாயி ஒவ்வொன்றாய் திறப்பாள். திறந்ததும் வெப்பம் கலந்த கோழி வீச்சும் முகத்தில் அடிக்கும். சிலம்பாயி முகம் சுளிக்க மாட்டாள். முட்டையிடும் கோழியை விரல் விட்டு பார்த்து உறுதி செய்து கொள்வாள். 11 மணி வாக்கில் முட்டையிட இடம் தேடி கோழிகள் வீடு வரும். கூடைகளை ஒருக்கணித்து வைத்து உள்ளே சென்று கோழி உட்கார்ந்ததும் ஓசைப்படாமல் கூடையை கவிழ்ப்பாள். அதற்காகவே காத்து கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் டபக்கென்று வெளியில் ஓடி கோழி விளையாட்டு காட்டும். ஒரு வழியாய் கூடையை மூடி சாணி குவியலில் தண்ணீர் தெளித்து வைக்கோல் கூலங்களையும் உமியையும் போட்டு கால்களால் மிதித்து சாம்பல் தூவிய தரையில் ராட்டி தட்ட உருண்டைகளை தயார் செய்வாள். அவள் ராட்டி தட்டி முடிக்கவும், கோழி முட்டை இருக்கா, கோழி முட்டை என்று சைக்கிள் தாத்தா வரவும் சரியாக இருக்கும். சிலம்பாயி கூடையை திறக்க விருட்டென்று வெளிவரும் கோழி தன் முட்டையை திரும்பி பார்த்து கொக் 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 என்று கூச்சலிடும். முட்டையிட்ட எரிச்சல்.
இன்னொருத்தர் வீட்டிலோ குப்பை மேட்டிலோ கூட சமயத்தில் முட்டையிட்டு கோழி இப்படி கூச்சலிடுவதும் உண்டு. சத்தத்தை வைத்து சிலம்பாய் கண்டுபிடித்து விடுவாள். ஒரு நாள் மாட்டுக்கு வைக்கோல் பிடுங்கும்போது வரிசையாய் முட்டைகள் விழுந்தபோதுதான் அவளுக்கே தெரியாத இடத்திலும் கோழி முட்டையிடுவது தெரிய வந்தது. நாளைக்கும் சைக்கிள் தாத்தா முட்டை இருக்கா முட்டை என்று வருவார். சிலம்பாய்க்கு அழுகையா வந்தது. பாவியலா, நல்லா இருப்பீங்களா? திருட்டுத்தனமாக கோழியை பிடிச்சி கழுத்தை திருகின உங்களுக்கு புள்ள விட்டு ஒட்டுமா? என் கோழியை திருடின உங்களை காலியாகி சும்மா விட மாட்டா. மாரியம்மா வருவா. நான் கருப்பு கோழின்னு பேச்சு ஆக்கி வேண்டி விட்டுருந்த கோழி. பிடிச்சி வச்சுருந்தா விட்டுருங்க. அப்புறம் சாமி குறை சும்மா விடாது. நான் பட்டாணியன் கோயிலுக்கு போய் சூடனை கொளுத்தி மண்ணை வாரி இறைக்க போகிறேன் சொல்லிவிட்டேன். தெருவின் அமைதி கிழிந்தது. சிலம்பாய்க்கு தொண்டை கட்டியது. வீட்டிற்குள் போய் தண்ணீர் மொண்டு குடித்தாள். சிலம்பாய் விடமாட்டாள். காணாமல் போன கோழி வேண்டும். வேறு ஆறுதல் இல்லை. வானத்தில் நிலா எட்டி பார்த்தது. தூரத்தில் ஆந்தை திக்கியது. சிலம்பாய் முடிவுக்கு வந்தாள். ஒன்னத்தான் தூங்கிட்டியா? அரை தூக்கத்தில் இருந்த குருநாதனை தட்டி எழுப்பினாள். குருநாதன் எழுந்து வேட்டியை உதறி கட்டிக்கொண்டு சிலம்பாய் பின்னே நடந்தான். சிலம்பாய் பேசிக்கொண்டே நடந்தாள். சின்னம்மக்கா வீடு வந்தது. எக்கா சின்னம்மக்கா, எங்கே போச்சுன்னே தெரியலையே, என்னக்கா பண்ணலாம்? எனக்கு ஒரு ரோசனையும் வராமல் புத்தியை பேதலிக்க வச்சுட்டாள்வளே. வாசலில் படுத்திருந்த சின்னம்மாக்கா வாரி சுருட்டி எழுந்தது. சிலம்பாய் ஏதோ தீர்மானமாய் வந்திருந்தாள். அதை சின்னம்மாக்கா வாயிலிருந்து வரவழைக்க பார்க்கிறாள். என்ன பண்ணுறது சிலம்பாயி, பொழுது விடியட்டும். இப்போ என்ன பண்ண முடியும்? இல்லைக்கா, இப்போ விட்டுட்ட கோழியை அடித்து குழம்பு வச்சுடுவாளுவ. பொழுது விடிஞ்சா ஏப்பம் விட்டுவாளுவ. இப்போயே எதனாச்சும் பண்ணணும்க்கா. உன் புருஷன் என்ன சொல்லுது? சின்னம்மாக்கா குருநாதனை பார்த்து கேட்டாள். அது வீட்டு முறத்தை எடுத்து பட்டாணியன் கோயிலில் போடுவோம்னு சொல்லுதுக்கா. நானும் சரின்னு சொல்லிட்டேன்க்கா. சிலம்பாயி சின்னம்மாக்காவின் கருத்துக்கே விடவில்லை. அப்படியா? ஆமாக்கா, இப்போயே முறம் எடுத்துட்டா ஒரு பயம் வந்துடும்ல. அது சரி. சின்னம்மாக்கா வீட்டுக்குள் போய் முறத்தை கொண்டு வந்து கொடுத்தாள். சிலம்பாயி ஒவ்வொரு வீடாக தெரு முழுவதையும் எழுப்பினாள். சாணி மொழிகை முறம், புது முறம், சிறியது பெரியது என்று முறங்களை சுமந்து கொண்டு குருநாதனும் சிலம்பாயும் பட்டாணியன் கோயிலுக்கு நடந்தார்கள். நான் இங்கே நிற்கிறேன், நீ போய் போட்டு வா. பட்டாணியன் காவல் தெய்வம். குதிரையும் யானைகளும் பொம்மைகளாய் நின்றன. கையில் வீச்சருவாளுடன் பார்ப்பவர்களை மிரட்டும் சாமி. பெண்கள் அந்த பக்கம் போகவே மாட்டார்கள். குருநாதன் முறங்களை கொண்டு போய் கோயிலுக்கு முன்னே போட்டான். பனைமட்டைகள் சலசலத்தன. குருநாதனுக்கு பயம் வந்தது. வேகமாக திரும்பி நடந்தான். நாளைக்கு தெரிஞ்சிடும். பேசிக்கொண்டே சிலம்பாயி நடந்தாள். இதெல்லாம் ரொம்ப என்பது போல குருநாதன் அவளை பார்த்து கொண்டே நடந்தான். அந்த ஊரில் இப்படி ஒரு கட்டுப்பாடு. காலம் காலமாய் சின்ன திருட்டு என்றால் தெருவில் உள்ள வீட்டின் முறங்களை எடுப்பார்கள். பெரிய திருட்டு என்றால் ஊர் முறங்களே பட்டாணியன் கோயிலுக்கு வரும். வீடென்றால் முறம் இருக்கும். நெல், அரிசி, உளுந்து புடைக்க, சமைக்க, தினசரி வாழ்க்கைக்கு முறம் தேவை. முறத்தை எடுத்து போய் கோயிலில் போட்டுவிட்டால் வீட்டிற்கு ஒருவர் போய் குளத்தில் குளித்துவிட்டு கோயில் முன் நின்று நாங்கள் திருடலை என்று சொல்லிவிட்டு தன் வீட்டு முறத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள். பட்டாணியன் கோயில் முன்னே பொய் சொல்லும் துணிச்சல் யாருக்கும் கிடையாது. திருடியவர்கள் முறம் எடுக்க மாட்டார்கள். யார் வீட்டு முறம் கோயிலேயே கிடக்கிறதோ அவர்கள்தான் திருடர்கள் என்று ஊரறிந்து தண்டம் விதிக்கும். ஆனாலும் இதுவரை யாரும் கோழி திருட்டுக்கு முறம் எடுத்ததில்லை. சிலம்பாயும் குருநாதனும் பேசிக்கொள்ளாமலே வீடு வந்து படுத்தனர். நாளைக்கு தெரிஞ்சிடும். சிலம்பாய்க்கு தூக்கம் வரவில்லை. நேரம் நள்ளிரவை நெருங்கியது. நிலா வெளிச்சத்தில் ஊரே தூங்கியது. சிலம்பாயி வாசலில் வந்து உட்கார்ந்தாள். சிறிது நேரத்தில் நிலாவை மறைத்து கொண்டு கருமேகம் சூழ்ந்தது. அரிக்கன் விளக்கை எடுத்துக்கொண்டு மாடுகளை தொழுவத்தில் கட்ட குருநாதனை எழுப்பினாள். குருநாதனுக்கு அசதியாக இருந்தது. எழுந்து போய் மாடுகளை கட்டிவிட்டு வந்தான். வானம் இருட்டி கொண்டு வந்தது. முறமெல்லாம் நனைய போகுது. குருநாதன் தனக்குத்தானே பேசிக்கொண்டான். சிலம்பாய்க்கு மனசு கஷ்டமாகியது. ஒரு கோழி தானே, போதுன்னு விட்டுருக்கலாம். எல்லார் வீட்டு முறமும் நனைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? காளியாத்தா, மாரியாத்தா, மழை பெய்யப்படாது. இந்த ஒரு தபை எனக்கு ஒரு மாப்பு கொடுத்தாயே. சிலம்பாயின் வேண்டுதல்களை எல்லாம் மீறி மழை தூரத் தொடங்கியது. விளக்கு வெளிச்சம் தேடி பூச்சிகள் பறந்து வந்தன. விளக்கை சிறிதாக்கினாள். இருந்தாலும் பூச்சிகள் விடவில்லை. சிலம்பாயி இப்போது முறங்களை பற்றி கவலை கொண்டாள். குருநாதன் வேட்டியை போர்த்தி கொண்டு சிலம்பாயி பக்கத்தில் உட்கார்ந்தான். காற்றடித்தது. கூடவே சடசடசடன் சத்தம். சிலம்பாயி மடியில் தொப்பென்று விழுந்தது. சிலம்பாயி பயந்து குதித்து புடவையை உதறினாள். அதற்கு முன்பே அது கீழே விழுந்திருந்தது. காணாமல் போன கருப்பு கோழி.
அதிர்ச்சியிலிருந்து விடுபடாமலே அதை பிடித்து பார்த்தாள். அவளுடைய கோழியே தான். வீட்டு முன் நின்ற வேப்ப மரத்திலிருந்து கோழி மலைத்தூறல் போட்டு கீழிறங்கி இருக்கிறது. நாளைக்கு ஊருக்கே தெரிஞ்சிரும். முறம் எடுத்த வீட்டுக்கெல்லாம் பதில் என்ன சொல்றது? குருநாதன் குழம்பி கிடந்தான். சிலம்பாயி அவசரமாக அடுப்பை மூட்டி வெந்நீர் சுட வைத்து கருப்பு கோழியை தலையழுத்தினாள். சத்தமில்லாமல் கோழி துடிப்பு அடங்கியது. பிடுங்கிய இறக்கையை நாய் தோண்டி காட்டி கொடுத்து விடாதபடி ஆழமாய் குழி வெட்டி குருநாதன் புதைத்தான். உரித்த கோழியில் மஞ்சள் தடவி மசாலா அரைத்து அவசரமாக குழம்பு கொதித்தது. குருநாதனுக்கு தூக்கம் வரவில்லை. மலை தூறல் வழுக்கவும் இல்லை, நிற்கவும் இல்லை. திண்ணையில் கிடந்த கோணியை எடுத்து தலையில் கொங்காணி போட்டுக்கொண்டு பட்டாணியின் கோயில் நோக்கி விரைந்தான். பொழுது விடிந்து கொண்டிருந்தது. தூறல் நிற்கவில்லை. நன்றி, வணக்கம்.